புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த கொம்பாக்கம் நெசவாளர் நகரில் மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்த ஒரு குடும்பத்தினரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. வெள்ளத்திலிருந்து ஒரு குடும்பத்தை தீயணைப்புத் துறையினர் மீட்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கா? புதுச்சேரியில் ஏற்பட்ட இந்த அதி கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நீரானது சூழ்ந்து பொதுமக்களை கடும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நகரப்பகுதி மட்டும் இல்லாமல் கிராம பகுதியிலும் இந்த வெள்ள நீரானது விட்டு வைக்கவில்லை. புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் கொம்பாக்கம் பகுதியில் உள்ள நெசவாளர் நகரில் ஒரு குடும்பம் 2 நாட்களாகவே அந்த பகுதி அந்த மழை நீரில் தத்தளித்து இருந்த நிலையில தற்போது இந்த தீயணைப்பு துறையினுடன் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சிவா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குடும்பத்தை மீட்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு அவர்கள் லாபமாக காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் அந்த வீட்டில் இருந்த ஆடு மாடு மற்றும் நாய்கள் உயிரிழந்ததாகவும் அவர்கள் கண்ணீர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுவதுமாக இடுப்பு அளவிற்கு மேல் தண்ணீரானது சூழ்ந்திருக்கிறது. இதனால் அந்த வீட்டிற்கு அங்க வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாமே சேதம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் நம்ம தெரிவித்திருக்கிறார்கள். அந்த புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த உள்ள கொம்பாக்கம் பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலுமே தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. தாழ்வான பகுதியில் வீட்டிற்குள்ளே சென்றதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை உடனடியாக அந்த தீயணைப்பு துறையினர் மீட்டு மீண்டும் அவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவும் கொடுக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.